பரவாயில்ல, டெங்கு காய்ச்சல் வந்தாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு வெளியே வாங்கினா வந்து இது குப்பை நினைச்சு தெரியாம காலை வச்சுட்டேன். எவ்வளவு நேரமா நான் தேடிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு காம நேரமா தேடுறேன். எவ்வளவு ஆளுன்னே தெரியல. ஏன்னா இப்ப ரோட்டு ஓரத்துல குப்பையை போட்டு வந்தா எப்படி? எந்த இடம் கரெக்டா லொகேஷன் சொன்னா? இது சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி. ஃபோன் பேசி நடந்து வந்தேன். செப்பல் ஃபோன் பேசி நடந்தது தெரியாம இதை குப்பை நாட்டு ரைட்டா காலை வச்சுட்டேன். உள்ள போயிடுச்சு. உள்ள போய் ஒரு செப்பல் மாட்டிக்கிச்சு. எந்த இடம்னா? இது சேலம் பஸ் ஸ்டாண்டு பின்னாடி. பின்னாடி? ஆமா. இது யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் குப்பையா கிடைக்குது. மாநகராட்சி தப்பு தான் இது. அவங்க சரியா ஒழுங்குபடுத்தாம ரோட்டு ஓரத்துல இப்படி குப்பையை போட்டு வச்சு இது பண்றது அவங்க தப்பு தான். இதுங்க வேற கூட வாங்கிக்கலாம். என்னன்னா வாங்கிக்கலாம். எவ்வளவு நேரமா தேடுறீங்க? இப்போ ஒரு காம நேரமா தேடி இருக்கேன். வேற செப்பல் எடுத்துக்கலாம்ல? எடுத்துக்கலாம். நான் வாங்கினதே 30 வயசு கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு இதான் 900 ரூபா போட்டு காஸ்ட்லி செப்பல் வாங்கியிருக்கேன். 30 வயசு ஆச்சு. இதான் எனக்கு காஸ்ட்லி செப்பல் 900 ரூபா. அந்த செப்பல் 1.5 மாசம் ஆச்சு. அதையே தொலைச்சிட்டு என்ன பண்ண முடியும்? செப்பல் கிடைக்கல என்ன பண்ண முடியும்? செப்பல் தேட கிடைக்க வரைக்கும் விட மாட்டேனே, அலசி எடுத்துருவேனே. அப்புறம் என்ன பண்றது? இன்னும் 1 வாரம் அவன் சம்பளம் வரதுக்கு செப்பல்லாம் மழைய முடியுமா? கையில காசு இருக்குது 200 ரூபா. 200 செப்பல் வாங்கி போட்டா இப்படி இருக்கும். படிக்கிற கீழே விட மாட்டேன்னா வேலை செய்யறது ஹோட்டலில் வேலை செய்கிறேன். கிச்சன் நடக்கணும், அது நடக்கணும், போகணும் வரணும். இதுனா கிரிப்பாக இருக்கும். அதனால 900 செப்பல் பாருங்க, கிரிப்பாக இருக்குது பேக்காக. அதனால வாங்கி போட்டேன். அந்த செப்பலை உள்ளே போய் விழுந்துச்சுன்னா நானும் தேடுறேன் தேடி இருக்கேன். இதே இடத்துல விட்டேன், இதே இடத்துல தேடி இருக்கேன். ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. நான் ஃபேண்ட்லாம் நாரி போச்சு. ஃபேண்ட் ரேட்டு 500 ரூபா ஆகுது. ஆனால் ஃபேண்ட் 200 ஃபேண்ட் இருக்குது. ஆனால் செப்பல் எனக்கு ஒன்று தான் இருக்குது. பாருங்க, ரொம்ப நேரம் பண்ணாதீங்கண்ணா. ஆயிட போகுது உங்களுக்கு உடம்பு. இது காசு இல்லை, 200 ரூபா தான் இருக்கு. அப்போ உடம்பு முக்கியம் இல்லையா உங்களுக்கு? காசு போனா ஐயோ, செப்பல் இல்லாமல் நடக்க முடியாதுல, வேலை செய்ய முடியாதுல. ஐயோ, அது காசு செப்பல். நான் 30 வயசாச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் 1.5 மாதம் முன்னாடி காசு செப்பல் இதான் 900 ரூபா. எனக்கு அதிக ரேட்டு போட்டு வாங்கின செப்பல். இதுவே போயிடுச்சா என்ன பண்ண முடியும்? அதில் பூச்சிலாம் கிடக்குது, பள்ளி போகுது, பாம்பு கூட இருக்கலாம். பாம்பு இருக்காது இவ்வளோ குப்பையில். உடம்பு போனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் ஜிஹெச்சில் போய் சரி பண்ணிக்கலாம். ஆனால் செப்பல் வாங்க யார் காசு கொடுப்பா? யார் கொடுப்பாங்க செப்பல் வாங்க காசு? நம்ம சம்பாதிக்கணும்னா 1 வாரம் சம்பளம் வரதுக்கு அட்வான்ஸ் கேட்டோம்னா ஹோட்டலில் காரி துப்புவாங்க. செப்பல் வாங்க கூட காசு இல்லையாடா பொண்ணு. சரி, சேலம் மாநகராட்சி என்ன நடவடிக்கை நீங்கள் அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறீங்க? மாநகராட்சிக்கு ஒரு கோரிக்கை இல்லைங்க. இதெல்லாம் ஒரு கல் போட்டு மூணுனா போதுங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்களோ இல்லையோ, அது கூட உங்களுக்கு காசு இருக்குமோன்னு தெரியல. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மூடுங்க, கல்லை போட்டு மூடுங்க. காலை வைக்கும் போது ஏன்னா நேராக பார்த்து நடப்பாங்க, மேலே பார்த்து ஒரு யோசனை நடப்பாங்க. மக்களுக்கு 1002 பிரச்சனை இருக்குது. எல்லாத்துக்கும் ரொம்ப பாதிப்பு இது. குழந்தைங்க வந்து விழுந்துருந்தா ஏன்னா விளையாடுதுங்க, ஓடுதுங்க, முடியாதுங்க, தெரியாமல் விழுந்துருந்தா என்ன வருது? இது ரொம்ப மோசம். ஒரு கல் மூட்டு இது க்ளீன் பண்ண வேண்டாம். குப்பைங்கிறது குப்பைன்னு முடிவாச்சு. நான் வீட்டுக்குள்ள வெளியே கூட இந்த செப்பலை விட மாட்டேன். வீட்டுக்குள்ளே தான் விடுவேன். நாய்க்கெல்லாம் தூக்கிட்டு போயிருமோ நாயெலாம் அப்படின்னு. அந்த செப்பல் நான் விடுவேன். ஏன் அதர் ஜாக்கிரதையாக வராமல் ஃபோன் பேசி வந்தனால இது என்ன குப்பைன்னு நினச்சி லைட்டாக காலை இப்படி வச்சது தான். ஃபோன் பேசிட்டு ஒரே இப்போ நீங்கள் வேற செப்பல் ஒன்று எடுத்துக்கலாம்ல. இது கழிவு நீர்லேயே கையை விட்டு ரொம்ப நேரம் செப்பல் தேடி இல்லை. ட்ரெஸ்ஸு உடல்நலம் பாதிக்கப்படும். அது இது பண்ணிக்கலாம். செப்பலுங்கிறது ஒரே செப்பல் தான் வச்சுருப்போம். ட்ரெஸ்ஸு இப்போ ஃபேண்ட்டு போயிடுச்சு, ட்ரெஸ்ஸு போயிடுச்சு. நான் 5-6 ட்ரெஸ்ஸு வச்சுருக்கேன், மாற்றி போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வாங்கினது. இப்போ கையில் காசு 200 ரூபா இருக்குது. அதை வச்சு மற்ற செப்பல் வாங்க முடியாது. ஒரு வார சம்பளம் வரத்துக்கு 1 வாரம் ஆகும். அதுக்கு 200 ரூபா வச்சா ஓட்டணும். ஓட்டும் போது செப்பல் வாங்கிட்டா நான் 1 வாரத்துக்கு எப்படி ஓட்டுறது? 200 ரூபா போட்டு 150 ரூபா போட்டு செப்பல் வாங்கிக்கலாம். மீதி 50 ரூபா மிச்சம் இருக்கும். இருந்தாலும் 1 வாரத்தை நான் ஓட்டணும். அது இல்லாமல் நான் வாழ்நாளே வாங்கின காஸ்ட்லி செப்பல் இதுதான். உங்களால் அள்ள முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஆளை விட்டு அள்ளுறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது அள்ள முடியாது, காலை விட்டு அள்ளுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கன்னு அவங்க நினைக்கிறனால விட்டு போயிட்டாங்க தெரியல. அதுவும் சேலத்துலேயே மெயின் சிட்டிலே இப்படி கிடக்குது. ஆனால் இது நான் எடுக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே மிதக்குதுங்கிறீங்க. மாநகராட்சி நல்ல நடவடிக்கை எடுக்கணும். அதான் செப்பல் மாட்டிச்சானா பாவனா அரநரமா தேடுறாரு மனுஷன். இல்லை எடுத்துருவாங்க. நான் எப்போ எடுப்பாங்க? இல்லை, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு அரை மணி நேரம் தேடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்துட்டு க்ளீன் பண்ண மாநகராட்சி வரும். நான் ஒரு செப்பலை வச்சுருக்கேன், இன்னொரு செப்பலை அவங்க எடுத்து கொடுப்பாங்களா? நான் எடுக்காமல் போக மாட்டேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட,
மாநகராட்சி இப்படி பண்றாங்க. எடுத்துட்டா சந்தோஷம். இல்ல ஏதோ மாட்டுது, ஆனா செப்பல் மட்டும் மாட்ட மாட்டேங்குது. இந்த ஏரியா கவுன்சிலர் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஏரியா கவுன்சில் நடவடிக்கை எடுக்கணும். இல்லையே எடுக்கிற வரைக்கும் இருப்பீங்களா? பாருங்க நிக்கிறோம். இல்லை மாட்டல, இங்கேயும் இல்லை. என்னப்பா என் செப்பலுக்கு வந்த இது, செப்பல் எடுக்காம போக முடியாது. நனைஞ்சது நனைஞ்சாச்சு, என்னப்பா ஆயிர போகுது? வீடியோ மட்டும் கவர் பண்ணிக்க, இல்லை விடக்கூடாது சார். இங்கே சேலம் மாநகராட்சி வேற செப்பல் கிடைச்சிருச்சு. இந்த இடம் வேற செப்பல் கிடைச்சிருக்கு. வேற செப்பல் கிடைச்சிருக்கு. வேற செப்பலா? வேற செப்பல் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி என்ன மாட்டமே ஒருத்தர் செப்பலை விட்டு போயிருக்காருங்க. பிஞ்சு போய் கிடைக்கும். ஆமா, பிஞ்சு செப்பல இதுல உள்ள விட்டு பிஞ்சிருக்கலாம். அந்த செப்பல் கிடைச்சி, என் செப்பல் கிடைச்சா சந்தோஷம். இருங்க, கிடைச்சிடும் சொன்னா. அப்பனா சேலம் மாநகராட்சி முன்னே வந்து சார் நான் விட மாட்டேன். பூராமே வந்து இந்தான ஒயின் ஷாப்பு, இந்தான ஒயின் ஷாப்பு பூரா பாருங்க பாட்டிலு. சரி, வந்து மல்டிப்ளஸ் தேட்டர் இருக்குல்ல, தேட்டர் ஆப்போசிட் சைடு, தேட்டர் ஆப்போசிட்டுங்க சார். தேட்டர் வந்து இந்த பக்கம் வந்து புது பஸ் ஸ்டாண்டு. இப்போ இங்கே வந்து மல்டிப்ளஸ் 5 தேட்டரு. இந்த ரெயின் பூரா இப்படி தான் சார் இருக்கு. எல்லாமே ரொம்ப இதாக இருக்கு. பாட்டில் பாருங்க, ஃபுல்லாக குவார்டர் பாட்டில். 2 ஒயின் ஷாப் முடியாச்சு. இங்கே ஒரு ஒயின் ஷாப்பு, ஆப்போசிட் ஒரு ஒயின் ஷாப்பு, புது பஸ் ஸ்டாண்ட் ஒயின் ஷாப்பு. எல்லா ஒயின் ஷாப்பும் முடியாது சார். அந்த ஒயின் ஷாப்லேருந்து வர பாட்டில் தண்ணி பூரா இதில் தான் போகுது. ஏற்கனவே ஒரு குழந்தை செப்பலை விட்டு போய் மாதிரி சின்ன பொண்ணு ஆப்போசிட்ல கிடக்குது. ஆனா என் செப்பல் மட்டும் கிடைக்கல. நீங்க ஏதோ தலைவர்கிட்ட சொல்லி ஏதோ ஒரு நல்லது இந்த ஏரியாவுக்கு பண்ணி விடுங்க. இந்த ஏரியா சார், இந்த பாட்டில் பாருங்க, நீங்களே பாருங்க சார். பாட்டில் எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்க. எல்லாம் பூரா குவார்டர் பாட்டில் தான் இருக்கும். இந்த கடைசி முடியும் சார். ஆப்போசிட்டு இந்தாண்ட மல்டிப்ளஸ் தேட்டர் முடியும். மல்டிப்ளஸ் தேட்டர் முடியும் இப்படி தான் சார் இருக்கு. இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா ஆப்போசிட்லேருந்து அந்த பக்கம் ஏடிஸ் டிப்போ, புது பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டு 5 தேட்டர் ஆப்போசிட்டு. என்கிட்ட சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டிச்சு பூரா இப்படி தான் சார் இருக்குது. இதை நீங்கள் பார்த்து அது ஒரு நல்லதை பண்ணுங்க சார். நீட்டாக பண்ணி விடுங்க. சரி, இதை முடிச்சு ஜிகிட்ட சேர்த்துருங்க. தம்பி, ஏன் செப்பல் மட்டும் கிடைக்கலப்பா. எல்லாம் இருக்கு, கையை கிளிக்குது, சுத்துதுப்பா, கல்ல கண்ணாடியா இருக்கு. ஏகலை கையெல்லாம் கிழிச்சிருச்சு. நீ தூர் வரணும்னா நீ தூர் வரி மேலே போகணும்னு இருக்குது. அது ஒரே செப்பல் தான் இருக்கு. நான் வாழ்நாளே வாங்கினேன் காசு செப்பல் 900 வாங்கினேன். செப்பலே 30 வயசு 900 போட்டு செப்பல் வாங்கினது இதா. இது வரைக்கும் இவ்வளோ காசியாக செப்பல் வாங்கினதே இல்லை. இல்லை 30 வயசு ஆச்சுண்ணே, இது வரைக்கும் 900 போட்டு செப்பல் வாங்கினதே இல்லை. அதனால தான் இருப்பா. அப்படி பண்றீங்க, உடம்பு தானே ரொம்ப பாதிக்கும். பரவாயில்ல, டெங்கு காய்ச்சல் வந்தாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு வெளியே வாங்கினா நாங்கள் கூட ஒரு செப்பலை முடிஞ்சாலும் எடுத்து கொடுத்துட்றோம். நான் கூட எடுத்து 900 ரூபா போட்டு இது வரைக்கும் 30 வயசு ஆச்சு. நான் கூட ஒரு செப்பல் எடுத்து கொடுத்துட்டு போறேன். காய்ச்சல் செப்புன்னு வீட்டுக்கு வெளியே விட மாட்டேன், வீட்டுக்கு உள்ள விடுவேன். இந்த செப்பலை இது வரைக்கும் நான் வீட்டுக்கு வெளியே கூட விட்டது இல்லை. நாய் தூக்கிட்டு போயிருந்தேன். 4 நாளே காசு செப்பல் ரொம்ப உடம்பு சரியாம போயிடும். அண்ணா பாருங்க, பாட்டில் எல்லாமே கிடைக்குது. இந்த செப்பல் வாங்குற கதை உனக்கு புரியாது. காசி செப்பல் பா இது.
ஏதோ இது காசி செப்பல்யா, என்ன நினைச்சிருக்க? செப்பல் விழுந்துருச்சு. நான் ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரமா தேடிட்டு இருக்காரு. ஒரு செருப்பு தான் இருக்குதான். ஒரு செருப்பை டிஷ்ஷுக்குள்ள விட்டாரு. வெளியே வாங்கினா கேட்க மாட்டேங்கிறாரு. நாங்களாச்சும் ஒரு செப்பல் எடுத்துறோம் வாங்கினாலும் பரவாயில்ல, கேட்க மாட்டேங்கிறாருண்ணா. உங்களுக்கு புரியாது. அப்படி வீடியோ அதுக்கு முன்னாடியே நான் தேடி இருக்கேன். அதுக்கப்புறம் வந்தாங்க வீடியோ எடுக்கிறவங்களாம். வேணாம் வாங்க. இல்லை இல்லை, இவ்வளோ நேரம் தேடி எப்படி கிடைக்காம போவோம்? இல்லை இவ்வளோ நேரம் தேடி இருக்கேன். அண்ணா இல்லை இவ்வளோ நேரம் தேடி இன்னும் கிடைக்கலையே. எல்லா செப்பலும் கிடைக்குது பாருங்க, அவ்வளோ செப்பல் கிடைக்குது. அதெல்லாம் இல்லைண்ணா, அதெல்லாம் வேஸ்ட் ஆகி போனாங்கண்ணா. ஏன்னா வேறு வாங்கி வந்து இது கொடுங்க. மிதக்குது. இல்லை இல்லை, மிதக்குது அது அந்த செப்பல். வேறு செப்பல் வாங்கிட்டு வருதாண்ணா? இல்லைப்பா, ஆ அமௌண்ட் செப்பல் எடுக்கலாம்ப்பா. வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்துடுறேன்.